குஜராத் மாடலை பாருங்கள், குஜராத் மாடலை பாருங்கள். இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்ல இருந்து அப்ப இருந்த தலைவர்களே மோடி ஒரு தலை சிறந்த முதல்வர் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு குஜராத்தே பல இடங்கள்ல RSS யாரை தேர்ந்தெடுப்பாங்க. நான் என்னுடைய ஒரு கணிப்பெல்லாம் பார்க்கறேன் அப்படின்னா 2023 வரைக்கும் மோடி தான். கடந்த வாரம் பிரதமர் திரு மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகத்திற்கு போகிறார். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறார். இதுக்கு முன்னால் வாஜ்பாய் அவர்கள் போயிருந்தார். அவர் பிரதமரானவர் முதல் முறையாக அங்கே போகிறாரு. அது அவர் தன்னுடைய இணக்கமான ஒரு உறவை பேணுவதற்கா அல்லது அவர் ஒரு 75 வயது செப்டம்பர் முடிந்ததுக்கு பிறகு அவர் ஜனாதிபதி ஆயிடுவார், அமித்ஷா அவர்கள் பிரதமர் ஆயிடுவார், அவர் பிரதமர் பதவியிலிருந்து நகர்ந்துருவார், வழிகாட்டியாக இருப்பார், இப்படி ஒரு இது மும்பையினுடைய உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனாவின் கட்சியில் இருக்கிற ஒருத்தருடைய சஞ்சய் ராவத் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அது பெரும்பாலும் ஊடகங்களுக்கு விவாதிக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? சஞ்சய் ராவத் அவர்கள் மோடி போன மறுநாள் காலையில் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிடுறாரு. ஓய்வு பெற போகிறாரா மோடி. அப்போ செப்டம்பர் 17 அவருக்கு 75 வயசு ஆக போகுது. 75 வயசுக்கு மேலே பாஜக ஒரு பெரிய தலைவராக ஒரு என்டையர் ஸ்டேட் இல்லைன்னா இந்திய அளவில் கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்கு. மோடி இது நாள் வரைக்கும் ஒரு தோற்காத ஒரு லீடராக இருக்காரு. அவர் எம்எல்ஏவாக கண்டெஸ்ட் பண்ணதுலேருந்து நான் சொல்றேன். தொடர்ந்து 3 முறை குஜராத்தில் முதலமைச்சர். அந்த குஜராத் மாடலை வச்சு தான் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற தேர்தல் வியூக வகுப்பாளரை 2014 கொண்டு 2012 ஒர்க் பண்ணாங்க. 2 வருஷமா ஒர்க் பண்றாங்க. குஜராத் மாடலை பாருங்கள், குஜராத் மாடலை பாருங்கள். இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்ல இருந்து அப்ப இருந்த தலைவர்களே குஜராத் மாநிலம் மாதிரி நம்ம மாநிலம் வருமா அப்படின்லாம் சொல்லி பேசின காலங்கள்லாம் உண்டு. நான் வீடியோ பதிவும் இருக்கு, நிறைய பத்திரிகைகள் கூட செய்தியாவே வெளியே வந்திருக்கு. ஸோ அதை எப்படி பதிய வைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. 98 வாஜ்பாய் கவர்மெண்ட் அமையுது. அப்புறம் ஒரு ஓட்டுல தோத்து போனாங்க. 182 சீட்டு நினைக்கிறேன் அந்த டைம் எடுத்திருந்தாங்க, பாஜக மட்டும். மீதி ஏடிஎம்கே இன்னும் பல கட்சிகளை ஒருங்கிணைத்து தான் சென்ட்ரல் ஆட்சி அமைச்சாரு. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வாபஸ் வாங்கிட்டாங்க, நான் அவங்க இந்திய கூட்டணியில தொடரல அப்படின்னு சொல்லி. ஒரு ஓட்டுல அப்புறம் தோத்து போனாங்க பார்லிமெண்ட்ல. அப்புறம் திரும்ப 1999 நான் இந்திய மக்கள் மீண்டும் ஒரு பொது தேர்தலை சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. அப்ப அந்த என்டிஏ அணியில பாத்தீங்கன்னா இங்க திமுக உள்ள வருது, ஏடிஎம்கே வெளியே போகுது, டிஎம்கே உள்ள வருது. உள்ள வந்தோம்னா நம்ம ஆட்சியை காப்பாற்றணும், இவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது இவங்க ஒரு நம்பிக்கை ஒரு இதா இருக்காங்க. கலைஞர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களுடைய பாதுகாவனா திமுக இருக்கும், என்ன நம்புங்க, எனக்காக ஓட்டு போடுங்கன்னாரு. ஒரு பயங்கரமா ஜெயிச்சாங்க. அப்புறமேலு ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர்றதுக்கு திமுக முக்கியமா பங்கு வைத்தது. டிஆர் பாலு, ஆர் ராசா, எஸ் பழனிமாணிக்கம், முரசொலிமாறன் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பதவிகள் எல்லாம் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. நம்ம பார்த்தோம். தொடர்ந்து ஒரு 15 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த பதவியை லீட் பண்ண கட்சினா அது ஸ்டேட் பார்ட்டியில திமுக தான். அதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. அண்ணா திமுக கூட குறைந்த காலங்கள் தான் இருக்கு. ஆனா திமுகவுக்கு தெரியும், சென்ட்ரல்ல ஒரு 15 வருஷம் ஒரு நாட்டவே நிர்வகிச்சு ஒரு டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கணும்னா என்னென்ன மாதிரி ஒரு டாக்டிக்கல் அந்த நேஷனல் பாலிடிக்ஸை அந்த நகர்த்துற அந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, அது எல்லாமே திமுக பயங்கரமா தெரியும். அதனை தொடர்ந்து அப்போ 182 சீட்டை பட் இருந்தாங்க. எல்கே அத்வானியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினாங்க, ஓட்டு போடல மக்கள். 2009 அவர் தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினாங்க, ஓட்டு போடல மக்கள். 2014 குஜராத் மாடலை பாருங்க, குஜராத் மாடல் பாருங்க, என்டையர் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா அதே ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. அப்போ மோடி ஒரு தலை சிறந்த முதல்வர் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு குஜராத்தே பல இடங்கள்ல வெளிநாட்டினுடைய அதிபர்கள் பிரதமர்கள்லாம் வந்தா ஒரு பெரிய ஸ்கிரீனை போட்டு மறைக்கிற அளவுக்கு தாங்க குஜராத்தே இருக்கு. தொழிலதிபர்கள் வளர்ந்துருக்காங்களே தவிர அங்க இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர மக்களோ எளிய மக்களோ யாருமே பெருசா முன்னேறல. நாட்டினுடைய மற்ற மாநிலங்களை போல் இருக்கதான் அப்படிங்கிறதா அவர் ஒரு பெரிய தொடர் வெற்றிகளை பெற்றிருக்கிறதுனால அவர் நீடிப்பார் அப்படின்னு நம்புறீங்களா நீங்க? 2029 வரைக்கும் அவர் தான் கண்டிப்பா நீடிப்பார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சஞ்சய் ராவத் அவர்கள் மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்டாக் அடிக்கணும்னு சொல்லி அடிச்சிருக்கிறாரு. ஒரு நேஷனல் லெவல்ல பாலிடிக்ஸ்ல ஒரு டிபேட்டா கிரியேட் ஆயிருக்கு.
ஏன்னா ஆங்கில ஊடகங்கள்ல இருந்து எல்லா மொழி ஊடகங்களும் அது வந்து எடுத்து பேசு பொருளா மாத்திருச்சு. அப்ப ஓய்வு பெறுகிறாரா பிரதமர் மோடி அப்படிங்கிற ரீதியில. ஆனா பாஜக மற்றும் RSS உடைய திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா, மோடியின் முகத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநில மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. தற்போது 2024க்கு முன்னாடி JP நட்டா ஒரு கூட்டத்தில் வந்து பேசுறாரு. அந்த கூட்டத்தில் பேசுனதன் விளைவு RSS வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் பின் வாங்கினாங்க. ஒர்க் பண்றதுல இருந்து கொஞ்சம் பின் வாங்கினாங்க. சப்போர்ட் தான் பிஜேபிக்கு, பட் இருந்தாலும் பின் வாங்கினாங்க. மகாராஷ்டிராவுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தெரிஞ்சது. அப்படியே மறுபடியும் நம்ம மோடி நம்ம பாஜகவே வலுவா இருக்கு. RSS வந்து பேக்ரவுண்ட்ல இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம். என்னடா நம்ம முன்னிறுத்தி இவங்கெல்லாம் ஜெயிக்க வச்சோம், இவங்க நமக்கு இல்லாமலே ஜெயிப்போம் அப்படிங்கிற சரி பாருங்கன்னாங்க. ஆனா 240 இடம் தான் வாங்கினாங்க, மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அசுர பலத்தோடு வந்து பல்வேறு விஷயங்களை அடிச்சு நொறுக்குன்னு நினைச்சாங்க. ஆனா 240ங்கிறது மோடிக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். இன்னொன்று மோடியின் முகத்துக்காக தான் வந்து ஓட்டு கிடைச்சிருக்கு. 2014, 2019 2.0, அப்புறம் அப்போ 3.0 கவர்மெண்ட் இது மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனால் அதே வேளையில் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். RSS தலைவராக மோகன் பகவத் வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கும் கிட்டத்தட்ட ஏஜ் அதிகமாகிடுச்சு. அவரு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜெனரல் செக்ரட்டரி இல்லை அடுத்த நிலை தலைவர்களை யாராவது ஒருத்தர் வந்து RSS தலைவராக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம், பாஜக தேசிய தலைவராக வந்து நட்டா அவருடைய பொறுப்புலாம் எக்ஸ்பயர் ஆகிப்போச்சு. இன்னும் பல மாநிலங்களுக்கு வந்து உட்கட்சி பிரச்சனையில ஸ்டேட் பிரசிடென்ட்டை போட்டாங்க அப்படின்னா நேஷனல் லீடரை வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனால் அந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அப்புறம் இன்னும் பல முக்கிய தலைவர்கள் வந்து இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் RSS வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க, நான் என்னுடைய ஒரு கணிப்பெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா 2023 வரைக்கும் மோடி தான். ஆனால் 2029லையும் மோடி அவர்களையே முன்னிறுத்தி 4ஆம் முறையாகவும் தேர்தலை சந்திக்க திட்டமிடுவதாக தான் பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுகிற தகவல். ஆனால் RSS வந்து ஒருவேளை மோடியே 15 வருஷம் இருந்துட்டேன் அடுத்து ஒருத்தரை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னா யங்ஸ்டரா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸா ஒரு ஆப்ஷனா வைக்கலாம். ஒன்று, ஏன்னா அதுக்கு முன்னாடி 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தார், இடையில துணை முதலமைச்சராக இருந்தார். அவருக்குன்னு ஒரு டாக்டிக்கல் எல்லாமே வந்து அரசியல் மூவ்மெண்ட் எல்லாமே தெரியும். அந்த பிரதமர் பதவிக்கு ஆசைப்படாதவங்க யாரும் இருக்க முடியாது. மம்தாவே வந்து PM கேண்டிடேட் என்ன அறிவிக்கணும்னு சொல்ல ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. அப்போ இவங்க ஒரு பலம் பொருந்திய பல மாநிலங்களில் முதலமைச்சர்களாக இருக்கிறவங்க இப்போ அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். மகாராஷ்டிராவே நம்ம வந்து கட்டி ஆள்றோம், குஜராத்துக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்தாச்சு, மகாராஷ்டிராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு தேவேந்திர பட்னாவிஸ் வைக்கலாம். உத்தரப்பிரதேசத்திலிருந்து நம்ம இந்திய நாட்டுக்கு பல பிரதமர்கள் வந்து வந்திருக்காங்க. ஜவஹர்லால் நேருலேருந்து, வாஜ்பாயிலிருந்து, VP சிங், இன்னும் பலரை குறிப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து யோகி ஆதித்யநாத் வந்து RSSோட ஆப்ஷனாகவும் வந்து இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 பேருக்கான அந்த ஆப்ஷன் வந்து வழங்கப்படும் நான் நினைக்கிறேன். தேவேந்திர பட்னாவிஸ், நிதின் கட்காரி, அந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத். இந்த 3 யாராவது ஒருத்தரை முன்னிறுத்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2029 களம் அந்த டைம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து மீண்டும் பிரதமர் வேட்பாளராக மோடியை முன்னிறுத்தி அப்புறமேல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு RSS திட்டமிட்டாலும் ஆச்சரியப்படுறது. ரொம்ப நன்றி திரு குகன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். உங்கள் கருத்து பதிவுக்கு நன்றி. நன்றி சார். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.